டெல்லியில் இன்று காலை 5.36 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவு கோளில் 4 என்ற அளவில் பதிவாகியுள்ளது. புது டெல்லி மற்றும் வட இந்தியாவின் பல பகுதிகள் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அதிர்ந்தன. இந்த திடீர் நில அதிர்வால் மக்கள் பீதியில் வீடுகளை விட்டு வெளியேறினர். ரிக்டர் அளவுகோலில் 4.0 ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் இந்திய நேரப்படி 5 மணி நேரம் 36 நிமிடங்கள் 55 நொடிகள் மணிக்கு ஏற்பட்டது. நிலநடுக்கம் டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் உணரப்பட்டது. இருப்பினும் சேதம் அல்லது உயிரிழப்பு குறித்த உடனடி அறிக்கைகள் எதுவும் வெளிவரவில்லை. புது டெல்லி ரயில் நிலையத்தில் தனது ரயிலுக்காக காத்திருக்கும் ஒரு பயணி இது பற்றி கூறுகையில், இது குறைந்த நேரமே இருந்தது, ஆனால் தீவிரம் மிகவும் அதிகமாக இருந்தது. மிக அதிக வேகத்தில் ஒரு ரயில் வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் உணர்ந்தேன் என்று கூறினார். மற்றொரு பயணி, நான் காத்திருப்பு அறையில் இருந்தேன். அனைவரும் அங்கிருந்து விரைந்தனர். பாலம் அல்லது ஏதோ இடிந்து விழுந்தது போல் உணர்ந்தேன் என்று தனது அனுபவத்தை ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறினார். காஜியாபாத்தில் வசிக்கும் ஒருவர், நிலநடுக்கம் மிகவும் வலுவாக இருந்தது. நான் இதுவரை இப்படி உணர்ந்ததில்லை. கட்டிடம் முழுவதும் அதிர்ந்தது என்றார். டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி என்சிஆர் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில், அனைவரின் பாதுகாப்பிற்காக நான் பிரார்த்திக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக ஜனவரி 23 அன்று சீனாவின் ஜின்ஜியாங்கில் 80 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜனவரி 11 அன்று 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானை தாக்கி அப்பகுதியை உலுக்கியது.